ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோட் போக போக உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி தெரியலாம், ஆனால் இந்த எபிசோடில் அது எல்லாமே சேஞ்ச் ஆகும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 23. ஹார்ட் வீக்கானவங்க சின்ன பசங்க யாரும் இதை பார்க்க வேண்டாம்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த வைட்டாரை இப்போ நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோ ஆசையாம நின்றுட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ள டக்குன்னு நாசை வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்தா அந்த வைட்டாரோட்ட இருந்து காப்பாத்துறா. நான் பறந்து போனா அவன் சாக்கியை கொன்றுவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஒண்ணு பறந்து போகலையே, நான் தானே உன்னை தூக்கிட்டு போறேன், அதோட யாரும் சாகுறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னப்போ நீ மட்டும் எப்படி சூசைட் பண்ணலாம் அப்படின்னு நாசை பேசிட்டு இருக்கும்போதே அப்படியே நின்றுதா. நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் சொல்றான். நாசைவை சுத்தி ஒரு பிளாக் பபிள் கிரியேட் ஆகுது. நாசையோட பாதி உடம்பு அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலர்ல மாறுது. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கான். காட் கேண்டிடேட் ப்ராசஸ்ல இன்டர்ஃபியர் ஆனதுனால டைரக்டா செகண்ட் ரேங்க்கு டீ ப்ரொமோட் ஆயிட்டா. செகண்ட் ரேங்க்கு டீ ப்ரொமோட் ஆனதுனால இப்போ என்னால உனக்கு ரெட் ஆரோ இல்லைன்னா விங்ஸ் இது ஏதாச்சும் ஒன்னதான் உனக்கு கொடுக்க முடியும், எது வேணும் அப்படின்னு சொல்லி நாசை கேட்கவும், விங்ஸையே செலக்ட் பண்ண இல்லைன்னா நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லவும், ஆனா ரெட் ஆரோவை நான் இழந்துட்டா உங்களுக்கும் மிஸ் ஓமக்கிக்கும் என்ன ஆகும், இதுக்கப்புறம் எனக்கு விங்ஸ் தேவையில்ல, நான் ரெட் ஆரோவையே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவெடுத்து ரெட் ஆரோ அப்படின்னு சொல்றான். ஒயிட் ஆரோவையோ விங்ஸையும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எடுத்துருக்காங்க. என்ன மன்னிச்சிரு மிராய், காட் கேண்டிடேட் விஷயத்துல ஏஞ்சல்ஸ் இன்வால்வ் ஆக கூடாது, இன்னும் ஒரு தடவை நான் இன்வால்வ் ஆனா உன்னோட உயிருக்கே அது ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லி நாசை சொல்றா. ரெட் தான் நமக்கு பெரிய பிரச்சனையா இருந்தா, இப்போ அவன் கிட்ட ஒயிட் ஆரோ இல்ல. ஹே நாகோமி, நீ இன்னும் அவளை ஷூட் பண்ணலன்னு கேட்கவோ, இல்ல சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த தடவை நீ தப்பிச்சு போனேன்னா உண்மையிலேயே நான் எல்லோவை கொண்டுருவேன் அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் மிரட்டுறான். ரெட் ஆரோ வச்சு ஷூட் பண்ணதுனால அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ சாக கூடாது அப்படின்னு நினைக்கிறான். என்ன கீழே இறக்கி விடுங்க, சாக்கியோட உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ சாகுறதுல உனக்கு விருப்பமா அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் கேட்கவும், எனக்கு சாகுறதுல விருப்பம் இல்லதான், ஆனா சாக்கியை நான் காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரெட் ஒழுங்கா கீழே வந்துடணும்னு தானே நீ வேண்ட அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்கவும், இல்ல அவன் தப்பிச்சு போயிடணும் தான் நான் வேண்டேன் அப்படின்னு சாக்கி சொல்றா. உங்க ரெண்டு லவ் பேர்ட்ஸையும் பார்த்தா எனக்கு ரொம்பவும் பொறாமையா இருக்குதுப்பா அப்படின்ட்டு மாதிரி சொல்லவும், எனக்கும் சாகுறதுல விருப்பம் இல்லதான், மிராய்க்கும் அதே மாதிரி தான், அவனும் வாழணும் தான் ஆசைப்படுறான், நாங்க ரெண்டு பேருமே ஹாப்பியா வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சாக்கி சொல்லவும், வாய மூடு அப்படின்னு நாகோமி சொல்றான். நாகோமி, நீ வாழணும்னு ஆசைப்படுற ஒருத்தங்களை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓமக்கி சொல்லவும், அவன் ஆல்ரெடி நிறைய கொலை பண்ணியிருக்கான், அவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு மாதிரி சொல்றா. சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான், அண்ட் அவன் யாரையோ கொன்னது கிடையாது அப்படின்னு ஓமக்கி சொல்லவும், ஆனா ப்ரொஃபசர் இவன் மேல ரெட் ஆரோவை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு மாதிரி சொல்றா. ரெட் ஆரோவை யூஸ் பண்ணி விருப்பமே இல்லாத ஒருத்தவங்களை சாக சொன்னா அவங்க இறந்து போக மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு சாக்கி சொல்றா. நீ விருப்பமே இல்லாதவங்களை கொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஓமக்கி சொல்லவும், வாய முடுங்க இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். நீ ஒயிட் ஆரோ வச்சு என்னைய வச்சு கொன்ற, அட்லீஸ்ட் ரெட் ஆச்சு உயிரோட இருக்கட்டும் அப்படின்னு சாக்கி சொல்றா. ஷூட் பண்ணு அப்படின்னு சாக்கி கத்துறா. ஆனா இங்க நாகோமி ஷூட் பண்ணாம நிக்கிறான். மிராய், நீ இங்க இருந்து போயிரு, சாக்கி இறந்து போனாலும் உனக்கு அது பழகிரும் அப்படின்னு நாசை சொல்லவோ, டக்குன்னு நம்ம ஹீரோ முறைச்சிட்டு, நான் அப்படி பண்ணோம்னா என்னோட லைஃப் ஃபுல்லா என்னால ஹாப்பியா இருக்க முடியாது, சாக்கியோட உயிர் தான் எனக்கு முக்கியம், அதுக்குன்னு நான் சாகுறதுலயோ எனக்கு விருப்பம் இல்ல, நான் ஹாப்பியா வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னோட லைஃபா சாக்கியோட லைஃப்னு பார்க்கும்போது எனக்கு சாக்கி தான் முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சாக்கியா இருந்தா நீ ஹாப்பியா இருக்க மாட்டேன்னு சொல்ற, சரி உன்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம், உன் இஷ்டப்படி பண்ணு அப்படின்னு நாசை சொல்றா. மிராய் ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை கீழே இறக்கி விடுதான். மக்கள் எல்லாரும் ஆர்வமா இதை டிவில லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட விங்ஸோ இல்ல ஒயிட் ஆரோஸோ இல்ல, இந்த தடவை கண்டிப்பா அவன் சாக தான் போறான் அப்படின்னு ப்ரொஃபசர் ஷூட் பண்ணவோ, என்னால இதை தடுக்க முடியும், ஆனாலும் என்கிட்ட விங்ஸ் இல்ல, அப்படியே நான் தப்பிச்சாலுமே அவங்க சாக்கியை கொண்டுருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சாக ரெடியா நின்னுட்டு இருக்கான். இந்த தடவை சாக்கி அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருதா. ரெட் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. மிராய், உனக்கு எதுவாகலையே அப்படின்னு சாக்கி கேக்குறா. இப்ப ஓமக்கி நாகோமி அந்த இடத்துக்கு வராங்க. எல்லா காட் கேண்டிடேட்ஸும் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு டிவில சொல்றாங்க. நீ ஏன் எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்கவும், அவன் ஒன்னும் உங்களுக்கு துரோகம் பண்ணல, வாழ ஆசை இருக்கிற யாரையும் இது நாள் வரைக்கும் அவன் கொன்னது கிடையாது அப்படின்னு ஓமக்கி சொல்றா. ப்ரொஃபசர் என்ன மன்னிச்சிருங்க, மியூச்சுவலா இருக்கும்போது என்னால கொல்ல முடியும், வாழ ஆசை இருக்கிறவங்க என்னால கொல்ல முடியாது அப்படின்னு நாகோமி சொல்லவும், நம்ம எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒயிட் ஆரோ வச்சு ஷூட் பண்ணி அவங்களும் இறந்து போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க, இப்படி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணணுங்கிறத எனக்கு தெரியும், என்னோட ஒயிட் ஆரோவை கொண்டா அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்கவும் அவன் அமைதியா நிக்கிறான். பார்த்தா டுமாரி கிட்ட அந்த ஒயிட் ஆரோ இருக்கு. டக்குனவா ப்ரொஃபசரை ஷூட் பண்றா. ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். பார்த்தா டக்குன்னு நாசை வந்துட்டு அந்த ப்ரொஃபசரை காப்பாத்திருக்கா. அவனை சாக விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி டுமாரி கேட்கிறா. ப்ரொஃபசர் ஒரு செகண்ட் காணாம போயிட்டு வந்தாரு, அவர் ஜஸ்ட் மிஸ்ல இறந்து போறான்னு மக்கள் பாக்குறாங்க, ஆனா ப்ரொஃபசர் இறந்தா மிராய் ஹாப்பியா இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி நாசை சொல்றா. நாசை என்ன பண்ணிருக்க, ஏஞ்சல்ஸ் இதுல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, மிராயோட உயிருக்கே ஆபத்துன்னு சொன்ன அப்படின்னு ரவல் கேட்கவும், பிளாக் கலர் பபிள் திரும்பவும் வந்துருது. இந்த தடவை பார்த்தா நாசை திரும்பவும் ஸ்பெஷல் ரேங்க்கு ப்ரமோட் ஆயிருந்தா. அவளோட பார்ட்னர் கூட இன்டர்ஃபியர் ஆனாதா தப்பு, இவ வேற ஒரு காட் கேண்டிடேட்டை காப்பாத்திருக்கா, அதனாலதான் ப்ரமோட் ஆயிருக்கா. நாசை செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயும் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்த ஏஞ்சல்ஸ் பாக்குறாங்க. மிராய், இந்த விங்ஸோ ஒயிட் ஆரோவோ திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு நாசை கொடுக்கும்போது,
எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏஞ்சல் மட்டும் வரலன்னா நான் இறந்திருப்பேன் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவும், ஏஞ்சல் வரலன்னா இறந்திருப்பேன்னா ப்ரொஃபசர் சொன்னாரு அப்படின்னா நம்ம நினைச்சது கரெக்ட் தான். ப்ரொஃபசர் ஜஸ்ட் மிஸ்ல சாப்ல இருந்து தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 2வது தடவையா என் லைஃபை ஏஞ்சல் காப்பாத்திருக்கு. நகோமி நீ எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்கவும், ஆக்சுவலி நான் தான் அவனை ஏமாத்தினேன் அப்படின்னு டொமாரி எக்ஸ்பிளைன் பண்றா. ஷூட் பண்ணு அப்படின்னு சாக்கி சொல்லிருப்பா. ஆனா நாகோமி என்னால முடியாது அப்படின்னு சொல்லி சாக்கியோட கர்த்தவத்தை விடவும், சாக்கி அடுத்த செகண்டே டக்குன்னு போயிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு கிளம்பியிருப்பா. டேய் ஒழுங்கு மரியாதையா எங்களை அவுத்து விடுறா, உன்னை நம்ப முடியாது, எதுக்கும் அந்த ஒயிட் அரவை என் கிட்ட கொண்டா அப்படின்னு சொல்லி டொமாரி வாங்கியிருக்கா. நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரொஃபசர், ஆனாலுமே இது நம்மளோட ஒரு தாட் மட்டும்தான். உங்களோட இந்த ஐடியாவை மத்தவங்க கிட்ட திணிக்க கூடாது. அப்படி நம்ம பண்றது அவங்களோட ஃப்ரீடம் நம்ம பறிக்கிற மாதிரி தான் அப்படின்னு நாகோமி சொல்றான். மீடியா என்கிட்ட இன்டர்ஃபியர் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் சூசைட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்லவோ, ப்ரொஃபசர் நான் டெய்லி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுதான் ஒருத்தன் கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறானு வருத்தப்பட்டு இருக்கேன். உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சந்தோஷப்படாம வருத்தப்பட்டு இருக்கீங்க. ஒருவேளை கேர்ள் ஃபேன்ஸ் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி காமெடி பண்றா. எல்லாருமே என்ன ஒரு ஜீனியஸ் நினைச்சு என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க. என்னால ஒரு விஷயம் பண்ண முடியுங்கிறதுக்காக அந்த வேலையை என்கிட்டயே திணிக்க கூடாதுல்ல அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவும், கரெக்டா சொன்னீங்க, நானும் இதை அனுபவிச்சிருக்கேன். எனக்கு விருப்பமே இல்லாத வேலையை என்னாலதான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு என்கிட்டயே நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு மாதிரி சொல்றா. எல்லா மக்களுக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கதான் செய்யும். நானும் அதே மாதிரி தான் என்னோட ஐடியாஸை உங்ககிட்ட திணிக்க பார்த்துட்டேன். நான் ஒரு முட்டாள் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவும், ப்ரொஃபசர் நீங்க முட்டாள் கிடையாது, நீங்க ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி நாகோமி சொல்றான். உண்மையிலேயே ப்ரொஃபசர் ஒரு ஜீனியஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி மக்கள்ல நிறைய பேர் வந்துட்டு ப்ரொஃபசர் நீங்க ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க எல்லாருமே சொன்னது கரெக்ட் தான். நான் யார் கூடயும் பழகுனது இல்லைங்கிறதுனால என்னால மத்தவங்க ஃபீலிங்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட முடியல. நான் ஒரு கோலை, ஒரு முட்டாள். மியோனி தான் என்கிட்ட இந்த காட் செலெக்ஷன் ப்ராசஸ்னா என்னங்கிறத மக்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு சொன்னா. அதனால தான் நான் இதுல இன்வால்வ் ஆனேன். ஆனா நான் இன்வால்வ் ஆனதே தப்புங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் இதுல இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் அப்படின்னு ப்ரொஃபசர் கிளம்பவும், மத்தவங்களால தான் நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். ஆனா மத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி அதுல கண்டிப்பா நம்மளால ஹாப்பியா இருக்க முடியாது. நீங்க உங்களோட ஐடியாவை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக இதை பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சுயநலவாதி கிடையாது. ஏன்னா இதை நீங்க ஹியூமனிட்டிக்காக தான் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க. நீங்களும் நல்லவர் தான் ப்ரொஃபசர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் செஞ்ச எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிருங்க. மத்தவங்களோட சந்தோஷத்தை கெடுக்க நினைச்சதுக்கு என்ன நானே ஃபர்ஸ்டே கொண்டு வந்திருக்கணும். நீ அந்த கிரீச்சரா மாறி இருந்திருக்கலாம் ரெட் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்லவும், ப்ரொஃபசர் ஏன் இப்படி பேசுறீங்க, எப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மக்களும் சொல்றாங்க. நாகவுமியும் சொல்றான், என்னோட தேரி தான் கரெக்ட்ங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். கடவுளுங்கிற ஒண்ணு கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன். ஆனா நான் ஒரு முட்டாள். என்னோட லைஃபை ஏஞ்சல்ஸ் தான் 2 தடவை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவோ, ப்ரொஃபசர் நீங்க ஒண்ணு முட்டாள் கிடையாது, உங்க தேரியை ப்ரூவ் பண்றதுக்கு பேசாம நானே வேணா காடா மாறுதேன் அப்படின்னு நாகோமி சொல்லவோ, நம்ம ஃபர்ஸ்டே ஒரு கட்டத்துல இந்த பிளான தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்றா. ப்ரொஃபசரோட ரெட் ஆரோ நாகோமிக்குள்ள இருக்கு, அதனால அவன் சொல்றதை ஏத்துக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லி சாக்கி கேட்கவும், ப்ரொஃபசர் யாரும் காடா மாறக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. நாகோமியா தான் பில்லிங்கா வந்து சொல்றான். ரெட் ஆரோக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் ஆஃப் டார்க்னஸ் சொல்லவும், உன்னோட பார்ட்னர் தான் நெக்ஸ்ட் காடா மாற போறான், வாழ்த்துக்கள் அப்படின்னு நாசை சொல்றா. ஒரு தடவை காடா மாறினதுக்கு அப்புறமா இடத்துல இருக்கிற ஹியூமன்ஸ் கிட்ட எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஏஞ்சல் சொல்லவும், சாமியை கூட மேல இருந்துகிட்டே சில விஷயங்களை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் ஆஃப் டார்க்னஸ் சொல்லுது. எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட தகுதியானவன் அப்படின்னு மியோனி சொன்னதை ப்ரொஃபசர் யோசிச்சு பார்க்கறான். ப்ரொஃபசர் நான் உங்களுக்காக அந்த கிரீச்சரா மாதிரி அது ஃபேக்கான காடா இல்லையாங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லி நாகோமி சொல்றான். பேலன்ஸ் இருக்கிற எல்லா காட் கேண்டிடேட்டும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. என்னது இந்த 13 வயசு பையன் தான் நெக்ஸ்ட் காடா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப நாகோமி மேல பறக்கவோ எல்லா ஏஞ்சல்ஸுமே அவனை சுத்தி வளைக்கவோ இந்த உலகம் ஃபுல்லாவே அப்படியே ஒயிட் கலர்ல மாறுது. மக்கள் எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருந்தாங்க. மிஸ்டர் ஹோஷியோ ஓமிக்கியோ கூட ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சாக்கி சொல்றா. நாகோமி காடா மாறிட்டான். இந்த உலகத்தோட மெமரிஸ்ல இருந்தே இந்த காட் செலெக்ஷன் ப்ராசஸை அழிச்சாச்சு. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இதை கேட்குறேன், உங்களுக்கு இந்த காட் செலெக்ஷன் ப்ராசஸ்ல நடந்த மெமரிஸ் வேணுமா அப்படின்னு நாகவமி கேட்கவும், ப்ரொஃபசர் நீங்க என்ன லக்ஸரியஸா வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்ட்டு மாதிரி கேட்கணும். லக்ஸரியஸா வச்சுக்கிட வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவும், அப்படின்னா எனக்கு இந்த மெமரிஸ்லாம் தேவையில்ல, அழிச்சிருங்க அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு என்னோட மெமரிஸ்லாம் வேணும், ஏன்னா டுமாரியை நான் எதுக்காக லக்ஸரியஸா வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிடணும்ல அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றான். இந்த ப்ராசஸ்ல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்க எல்லாருமே என்னோட மெமரிஸ்ல வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு என்னோட மெமரிஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ஏன் மெமரிஸ் வேணும்னு சாக்கி சொல்றா. இப்போதைக்கு என்னால இதை தான் பண்ண முடியும், உங்களோட மெமரிஸ் உங்ககிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாகவுமி வந்துட்டு அந்த அழிஞ்சிட்டு இருக்கிற அந்த காடோட உடம்புக்குள்ள போய் இப்ப கடவுளா மாறி ஹெவனுக்கு போயிருந்தான். மிஸ்டர் ஹோஷி நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கவும், மிஸ் ஓமிக்கி நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்கறான். என்னது இன்னைக்கு அக்டோபர் 10th? ஆமா நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி யோசிக்கிறா. அமெரிக்கன் லேபரட்டரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் பிசிக்ஸ் ஆஃப் யூட்டோபியா லேபரட்டரியோட என்னோட ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் நீ தான் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவோ, எனக்கு அவ்வளவு பெரிய வேலையா, பேச்சு மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்றா. போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டே இப்ப சாக்கிய நம்ம ஹீரோவை கை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்படி ஒரு காட் செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்ததாவே பூமியில எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. பூமி இப்ப நார்மலா இருக்கு. இப்ப ஹெவனை காமிக்கிறாங்க. என்னால அந்த கிரீச்சரை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு நாகவமி நினைக்கிறான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னடா கடைசியில இப்படி பொசுக்குன்னு நாகவமியை போய் காடா மாத்திட்டாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சாலுமே கூட காடா மாறிட்டா இடத்துல இருக்கிறவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது அண்ட் ஜாலியாவும் இருக்க முடியாது. சரி நல்லவேளை நம்ம ஹீரோ காடா மாறல, சாக்கி கூட இடத்துலயே நம்ம ஹீரோ ஹாப்பியா இருப்பானே அப்படின்னு சொல்லி நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு பார்க்கும்போது அனிமேல எப்பவுமே நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அப்படி என்னதான் நடக்குது
நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.